உங்கள் விஜய். கொடுங்க மாமா. அன்பு மருமகளே, மாமா காக்கா வடைய கவுன மாதிரி என் கையில இருந்த பேப்பரை புடுங்கினியே, அப்படி என்ன செய்திமா நீ படிக்க போற? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாமா. நானே எந்த பக்கம் தெரியாம தேடிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸ்னா கடைசி பக்கத்துல இருக்கும். அது இல்ல. அப்போ தலைப்பு செய்தியா? அது முன் பக்கத்துல இருக்கும். ஐயோ அதுவும் இல்ல மாமா. வேற என்ன? ஆசிரியர் தலையங்கமா? அது 2வது பக்கத்துல இருக்கு. ஐ கிடைச்சிருச்சு. தலையங்கமா படிக்க போற? பரவாயில்லையே. தலையங்க இல்ல மாமா, பின்ன தலையெழுத்த படிக்க போறேன். தலையெழுத்தா? ராசி பலன் மாமா. ஓ, ராசி பலனா? சரி படி. உன்னை போய் தலையங்கம் படிக்கிற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேனே. மாமா நீங்க மேசன் தானே? ஆமா. மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு எனி டைம் எமர்ஜென்சி வரலாம். எக்கு தப்பாய் பேசி எடக்கு மடக்காய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இரு, இப்படியா ராசி பலன் எழுதியிருக்கான்? இல்ல மாமா, உங்களுக்கு புரியுற பாஷையில நான் படிக்கிறேன். சரி சரி, மேல படி. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறாத, அது வருகிற சனிக்கிழமை. இப்படி படிச்சா என்னமா புரியும்? இல்ல மாமா, சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் போடல. எதை தொட்டாலும் 7 கண்ட இடத்துல கண்டோன்னு மேசத்துக்கு மோசமா போட்டிருக்காங்க. ஓஹோ, இதுக்கு நீ படிச்சு காட்டாமலே இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு டைம் பாஸ் தான் மாமா. சரி, உனக்கு என்ன போட்டிருக்கு? எனக்கா? என்னம்மா வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் கொடுக்குற? இல்ல மாமா, எனக்கு குழந்தை செல்வம் பெருகுன்னு போட்டிருக்காங்க. ஆனா தாசில்தார் வெளியூர் போயிருக்காரு, அதான் ஒரே குழப்பமா இருக்கு. கர்மம் கர்மம், சுத்த விவஸ்தை கட்டவளா இருக்கியே. திட்டாதீங்க மாமா. சரி, நான் அத்தையோட ராசி பலன் படிக்கிறேன். சனி பகவான் உச்சத்தில் இருக்கிறார். மற்ற கிரகங்கள் உக்கிரமாக உள்ளன. இளையவர்களால் அவமானங்கள் ஏற்படலாம். என்ன சிரிப்பு? இல்ல மாமா, தினமும் அத்தை ரேவதி கிட்ட அவமானப்படுறத நினைச்சு சிரிச்சேன். ரேவதி வந்தது இப்பதானே? நீ இந்த வீட்டுக்கு வந்த காலத்துல இருந்தே உன்னால உங்க அத்தை அவமானப்பட்டுக்கிட்டு தானே இருக்கா. ரேவதி எல்லாம் அதிரடியா அடிக்கிற ஆளு, நீ அசந்தா அடிக்கிற ஆளு. மருமகள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், இறைவன் கொடுத்த வரம். என்னம்மா பாக்குற? இல்ல மாமா, காக்கா கத்துது. யாரோ வர போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மில்கிங் பால்ராஜா இருக்குமோ? இல்ல மாமா, பால்ராஜ் சித்தப்பா காக்கா குரல் தான் எனக்கு நல்லா தெரியுமே. இது வேற காக்கா, அதுவும் அண்டங்காக்கா. கண்ணு ரொம்ப சின்னதா இருக்கு. மன்னிச்சிருமா, நீ ஒரு காக்கா விஞ்ஞானிங்கிறத நான் மறந்துட்டேன். வணக்கம்யா. வணக்கம். இவர் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர்ல, இவர் எதுக்கு இங்க வராரு? உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர். வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க பையன் சக்திவேல் இந்த இடைத்தேர்தலில் நிக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட அது விஷயமா கொஞ்சம் பேசணும். சுபத்ரா, மாமா சக்தியை கூப்பிடு. சரிங்க மாமா.
வராரு மாமா. ம் ஐயா இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். சக்தி, இந்த விஷயத்தை பத்தி நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்க. நீ என்ன முடிவெடுத்திருக்கிறியோ அதை தயங்காம சொல்லு. இந்த பாருங்க தம்பி, உங்க குடும்பத்துக்கு நம்ம பகுதியில நல்ல பேர் இருக்கு. நீங்க சுயேட்சையா நின்னா நம்ம கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டு பிரியும். அதான் இல்லைங்க, என்னால் வாபஸ் வாங்க முடியாது. அந்த எலெக்ஷனில் நிற்கிறதே மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான். என்ன நடந்தாலும் சரி, நான் வாபஸ் வாங்க மாட்டேன். யார் இப்போ உங்களை வாபஸ் வாங்க சொன்னது? நீங்களே நில்லுங்க, ஆனா எங்க கட்சி சார்பா நில்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி, இந்த இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி சார்பா உங்களை வேட்பாளரா நிறுத்தலாம்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். நிஜமாவா? ஆமா தம்பி. என்னால் நம்பவே முடியலங்க. எப்படிங்க திடீர்னு? தம்பி, ரேவதி உங்க மனைவி தானே? ஆமாங்க. அவங்க நேத்து எங்க கட்சி ஆபீஸ்க்கு வந்தாங்க. நீங்க எப்படிப்பட்டவரு, மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கீங்க, உங்க குடும்பத்தோட பின்புலம், உங்க அப்பாவோட நிர்வாகத்திறன், நேர்மை, இத பத்தியெல்லாம் நிறைய சொன்னாங்க. அவங்க பேச்சுல ஒரு தெளிவு இருந்துச்சு. அவங்க சொன்ன விஷயங்கள்ல உண்மை இருந்துச்சு. அவங்க வாய்ஜாலத்தால எங்களை கன்வின்ஸ் பண்ணல, யதார்த்தத்தை சொல்லி புரிய வச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்க சொன்ன விஷயங்களை கட்சி தலைமைக்கு சொன்னோம். இப்படி தகுதியான ஒருத்தர் நிக்கிறது நம்ம கட்சிக்கு இன்னும் பலம் சேர்க்கும்னு தலைமையும் நம்புது. அதனால எல்லாரும் கலந்து பேசி உங்களை எங்க கட்சி வேட்பாளரா அறிவிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதான் உங்களை பார்த்து உங்க சம்மதத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். உங்களுக்கு சம்மதம் தானே? அது எப்படிங்க வேணாம்னு சொல்ல மனசு வரும்? நம்ம மக்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கணும்டா, குறைஞ்சபட்ச அதிகாரமாக நம்ம கையில் இருக்கணும்னு தான் இந்த எலெக்ஷனில் நிற்கவே நான் முடிவு பண்ணேன். சுயேட்சையாக நிற்கலாம்னு இருந்த எனக்கு ஆளுங்கட்சியோட ஆதரவு கிடைக்கிறப்ப வேணாண்டு எப்படிங்க சொல்லுவேன்? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நல்லது தம்பி. உங்களோட விருப்பத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட முடிவு எடுக்கணும்னு மேலிடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்த மீட்டிங்ல இந்த இடைத்தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமான ஆளுங்கட்சி வேட்பாளரா தலைமை உங்களை அறிவிக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றிய உங்க மனைவிக்கு சொல்லுங்க. அவங்களால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கதா சொன்னாங்க. அவங்க ரொம்ப திறமைசாலின்னு அவங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. என்னோட இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில இவ்வளோ அறிவான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவங்க உங்க பின்னால நின்னாலே போதும், எவ்வளோ பெரிய உயரத்துக்கும் உங்களால போக முடியும். சரிங்க தம்பி, அப்ப நாங்க வரோம். வாங்க. மீட்டிங் எப்போன்னு ஃபோன் பண்றேன். சரிங்க. சரி, நாங்க போயிட்டு வரையா. சரிங்க. வரங்க தம்பி. வாங்க. சக்தி, ஐயா ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. பாத்தியா, எப்படியோ இருந்த ஒன்ன இன்னைக்கு ரேவதி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தியிருக்கா. அவ ரொம்ப வித்தியாசமான பொண்ணுப்பா. நானே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருந்தாலும் ரேவதி அளவுக்கு ஒரு பொண்ணை உனக்கு மனைவி ஆக்கியிருக்க முடியாது. அவ உன் கூட இருந்தா உனக்கு எப்பவும் வெற்றிதான்.
ஆளுங்கட்சி வேட்பாளர் ஆயிட்டீங்க போல. ம், பெரிய ஆள் தான். கலக்குங்க. ஏன் ம். ஏங்க நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஒரு செகண்ட் கூட பேச முடியாது. நான் பிஸி. சாரிங்க. நான் வேலை செய்யறப்போ யார் பேசினாலும் என் காதுல விழாது. இல்லைங்க, அது வந்து நான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருக்கியா? சரிங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? ம்ஹும். என்னது? இல்ல, அப்படி புரிஞ்சுக்கிற ஆளா இருந்தா உங்களை பத்தி நான் தப்பா அனுப்புனேன். இதெல்லாம் நல்லா பேச தெரியுது. ஆனா நான் தான் பிஸியா இருக்கேனே. நான் ஏன் தேவையில்லாம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஏங்க என்ன? ஆன் பண்ணல. என்னது? இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணவே இல்லைங்க. கம்ப்யூட்டர் பத்தி ரொம்ப தெரியுமா உனக்கு? கம்ப்யூட்டரை பத்தி எனக்கு சுத்தமா எதுவும் தெரியாது. அப்புறம் என்ன? ஆனா அது ஆன்ல இருக்கு ஆப்ல இருக்கான்னு எனக்கு தெரியாதா? சிரிச்சா கோவம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. ம், சரிங்க. நான் உன் மேல இன்னும் கோவமா தான் இருக்கேன். ம், அப்படி தலையாட்டினா என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க சொல்றது சரித்தாண்டி அர்த்தம். ஓ, ஏங்க சாரிங்க. சாரி புரியெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏங்க ப்ளீஸுங்க, எனக்கு அப்பயே தோணுச்சு. என்ன தோணுச்சு? இல்ல, நீங்க எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு தான் அப்படி பண்றீப்பேன்னு நானும் நினைச்சேன். ம். பொய். இல்லைங்க, எனக்கு தோணுச்சு. பொய் சொன்னா அப்படியே உன் கொன்ன நோண்டிடுவேன். உங்க அம்மாவும் சித்தியும் சொன்னதை கேட்டு நான் உன்னை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொன்னேன்ல. நான் அப்படி சொல்ல. பொய் சொன்னா அப்படியே வாயிலே அடிப்பேன். ம், ஏங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். ம், பச்சை புள்ள இவரு அப்படியே தெரியாம சொல்லிட்டாராம். அப்படி இல்லைங்க, நான் அப்படி சொல்லணும்னுலாம் நினைக்கல. ஆனா அப்படிதானே சொன்ன. ஐயா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அர்த்தம் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும். சரிங்க, இப்ப என்னங்க பண்றது? இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். ப்ளீஸுங்க, சொன்னா கேளுங்க. நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க சார். ஆளுங்கட்சி சார்பா நிக்கிறீங்க. கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அமைச்சரானாலும் ஆயிடுவீங்க. அப்புறம் எதுக்கு எங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு? ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. ஹலோ, நான் உன் கூட எல்லாம் சண்டை. நான் உன் கூட பேச மாட்டேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு தானே இருக்கீங்க. ஓ, அப்ப அதுதான் தப்புங்கிற. இல்ல இல்ல, கோவம் இல்லைன்னு சொன்னேன். நான் உன் மேல கோவமா இருக்கேன். அதெல்லாம் இல்ல. ம், நான் உன் மேல கோவமா இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? எனக்கு தெரியாதா? என்ன தெரியும்? அவ்வளோ பெரிய தப்புன்னு அதவே மன்னிச்சு எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்றீங்க. இதை போய் நீங்க எல்லாம் பெருசு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா?
இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்ன புரியல? உங்களுக்கு இவ்வளவு பெரிய தப்புன்னு என்னை போய் உங்களால் எப்படி மன்னிக்க முடிஞ்சுட்டு இப்போ வரைக்கும் எனக்கு புரியலைங்க. அது உங்கள் பெருந்தன்மைன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் தப்பு பண்ணவங்களுக்கு நல்லது பண்ணுறது அதை விட பெரிய விஷயங்க. எதிரியை மன்னிக்கிறதுன்றது வேற, மன்னிச்சு அவங்களுக்கு நல்லது பண்ணுறது வேற. நீங்கள் பொய்யா கோச்சுக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுதுங்க. நான் அதை காட்டிக்காம நானும் உங்களை கெஞ்சுற மாதிரி நடிப்பேன். பாருங்க, உங்களுக்குள்ள என் மேலே வெறுப்போ கோபமோ கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நல்லவங்க, உங்களுக்கு நல்லது பண்ண மட்டும்தான் வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கை என்ன சொல்லுது? மதியம் கறி குழம்பு கரெக்டா? அடி போட்டனா, கைய பார்த்து சொல்லு. பியர் சோப் போடுறேன். டேய், கை ரேகைய பார்த்து ஃபியூச்சர் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தா வே? மோப்பு புடிச்சு நான் குளிக்கிறப்ப போட்ட சோப்பு, நான் சாப்பிட்ட கறி குழம்புன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க நீ. கரெக்டா சொன்னா இல்லையா? இங்க பாரு, என் கைய தடவணும்னா சொல்லு, என் கையை தரேன். அதுக்காக ரேகா அதுன்னு போய் சொல்லாதேன்னு. ஆண்டல, என்ன உன் கண்ணத்தை கொஞ்சம் தடவிக்கலாமா? இல்ல ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், உடனே கண்ணத்தை தடவணும்ன்ற? இல்ல, கையை பார்த்து எப்படி எதிர்காலத்தை சொல்ல முடியுமோ அதே மாதிரி கண்ணத்தை பார்த்து சொல்ல முடியும். ஏய், யார் சொன்னது? ஆப்பிரிக்க ஜோசியர். உடனே புதுசா ரீல் விடாத. கை ரேகையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு மட்டும் தெரியுமா? எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பாடுறா. உனக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஆண்டல ஆண்டல ப்ளீஸ் பார்த்து சொல்லு, கையில என்ன இருக்குன்னு. கையில என்ன இருக்கு? ரேகதான். ஜோக் சொல்லிட்டாரு. ஆண்டல பாருமா. ஏய், ஓ எதிர்காலத்தை பத்தி உனக்கு தெரியாததா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிட போது. அதே இது சொல்லி சமாளிக்காதுப்ல. இப்ப என்ன வேணும் உனக்கு? கைரேகை பாரு. எனக்கு பார்க்க தெரியாது. இப்ப பார்க்க போறியா இல்லையா? என்னடா இது பெரிய தொல்லையா போச்சு உன்னோட. கைரேகையை பார்த்தெல்லாம் முழுசா இப்படிதான் அப்படிதான் சொல்ல முடியாது. ரேகை என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொல்லுமா. ஐயோ, உன்னோட பெரிய தொல்லைடா. கைய காட்டு. என்னடால? ஓகே தான். ஓகேண்ணா. பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஹலோ, என்ன சொல்லுமா. இப்ப நான் ஏதாவது சொன்னா உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு சொல்ற மாதிரி இருக்கும். ரேகை என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொல்லு. ம்ஹும், வேண்டாம். ஏன்? உன் கை ரேகை ரொம்ப மோசமா சொல்லுது. என்ன சொல்லுது? நீ கொஞ்சம் ஒழுங்கா இருக்க மாட்ட, அப்படி இப்படிதான் இருப்ப. உன் கூட வாழ போற பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுண்ணா. காலம் பூரா கஷ்டமும் கண்ணீரும் தான். நிஜமாவே அப்படியா சொல்லுது? ம். ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சொல்ல சொல்ல நீ தான் நடம் பிடிச்ச. அதுக்கு இல்லை, வேற எதுக்கு? நான் ஒன்று கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். இன்னும் என்ன உண்மையை சொல்லணும்? அதான் சொல்லிட்டேனே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கேளு. உனக்கு பயமா இல்லையா? எதுக்கு? என்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா கஷ்டம் கண்ணீர். நான் ரொம்ப நல்லவன் கிடையாதுமா. ஆண்டல, பதில் சொல்ல ஆண்டல. எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்? எனக்கு ஒண்ணு தெரியும் அழகர். உன் கைரேகையை விட நான் ஒன்னதான் நம்புறேன். ஆமா அழகர், யாருன்னு தெரியாம ரேகையை பார்த்ததான் பயப்படணும். எனக்கு தான் என் அழகரை பத்தி தெரியுமே. அழகர்,
நீ நல்லவன்னு ரேக சொல்லணும்னோ வேற யாராவது சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்னால அதை உணர முடியுது. என் இதையும் அழகர் அழகர்னு சொல்லுது. சரி, என்னோட சேர்ந்தா கஷ்டம். வரட்டும். காதலுங்கிறது சந்தோஷமா இருக்கிறப்ப சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல, கஷ்டத்துலயும் சேர்ந்து இருக்கிறது தான் நிஜமான காதல். நீ என் பக்கத்துல இருக்கிறதா இருந்தா எந்த கஷ்டத்தையும் நான் ஏத்துப்பேன். நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒருவேளை உன்னால ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். போதுமா? ஏய், ஐயோ, ஒரு ஆம்பளை பையன் அழலாமா? அழாது.